உறவுகள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு எங்கள் ஸ்கூலில் கலை திருவிழா வச்சுருக்குறாங்க. கிராமிய பாடலுக்கும் சுதந்திர கொடி பாடலுக்கும் பிள்ளைங்க டான்ஸ் ஆட போகிறாங்க. அதுக்கு அழகாக மேக்கப் போட்டு வந்திருக்கிறாங்க பிள்ளைங்க. மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ணி அதுக்கு கர்ச்சீஃப்லாம் வாங்கி சரி ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தாங்க. அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. பிள்ளைங்களை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குட்டி பிள்ளைங்க சேலை கட்டி பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டேன். பிள்ளைங்கள எல்லா பிள்ளைங்களையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். அவங்களுக்கு தேவை அப்படின்னா பிரிண்ட் போட்டுக்குவாங்க. எப்போ வேணுமோ அப்போ பிரிண்ட் போட்டுக்கிறோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. ஸ்கூலில் போய் இன்னும் டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த ஊர் பிள்ளைங்க தான். பாருங்க போஸ் இப்படி கொடு பாப்பான்னு சொன்னேன், அப்படி கொடுத்துட்டா. இதெல்லாம் ஒரு மெமரி தான் பிள்ளைங்களுக்கு. பின்னாடி ஃப்யூச்சரில் இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம பாரு குட்டீண்டாக இருக்கும்போது எப்படி சேலை கட்டியிருக்கோம், எப்படி அவங்க ஃப்யூச்சரில் வரும்போது இந்த மாதிரிலாம் சேலை கட்ட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி சேலை கட்டின ஃபோட்டோலாம் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அம்மா நானாம்மா இது இப்படி என்னை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்க, அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. பெற்றவங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி உங்கள் வீட்டிலலாம் யாருக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கெலாம் எப்படி மேக்கப் போட்டு விட்டீங்க இன்றைக்கி சுதந்திர தினத்துக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாப்பா எப்போ கடைக்கு வந்தாலுமே இவளோட நான் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசிட்டு தான் இருப்பேன். இவளையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். இவள் வேணும்னா நான் வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. சரிடான்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்து அவளை அனுப்பி விட்டாச்சு. ஹாய்.